தெருநாய்கள் பெருகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அந்த நாயை எடுத்து வளர்க்குறதில்ல. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா, ஃபாரின் டாக் முகத்தில் போயிட்டோம். அது நம்ம பண்ண மிகப்பெரிய தப்பு. பட் இந்த தெருநாய்கள் இவ்வளோ வளர்கிறதுக்கும் இவ்வளோ ஆகிறதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2000க்கு அப்புறமா வந்த சில தீர்ப்புகள் தான். சரி, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ இருக்க 2K கிட்ஸுங்களாம் நாங்கள் சில விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கோம். 80s 90s இருந்த காலகட்டத்தில், 90s காலகட்டம், ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்கூல் படிக்கிற வயசுன்னு வச்சுங்க. ஒரு நாய், ப்ளூ கலர் நாயோ கருப்பு கலர் நாயோ, மாமா என்ன வண்டி மாமா, இப்போ ப்ளூ கலர்லேயே கருப்பு கலர், ப்ளூ கலரில் வண்டி வரும். என் மாமா என் பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த வண்டி வந்துச்சுனாவே நாயெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஓடும். கழுத்தில் ஏன்னா நாய்க்கு தெரியும் அது நாய் வண்டின்னு. ஏன்னா அந்த நாயை வந்து பிடிக்கிறதுனே வருவாங்க. அன்னைங்க வந்து டவுசர் போட்டு, காக்கி டவுசர், காக்கி சட்டை போட்டு வருவாங்க. கையில் ஒரு குச்சி, அதில் ஒரு கம்பியுடி வளையம் ஒன்று இருக்கும். அப்படியே வச்சுட்டு சாக்கை ஒன்று வச்சுக்கிட்டு வருவாங்க. வந்தால் அடி தெருவில் எங்கே நாய் தெரிஞ்சாலும் பிடி. நாய் பிச்சு பாருன்னு ஒன்று. நாய் மட்டும் இல்லை, பன்னிலாம் கூட பிடிச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இதில் என்ன ஒரே ஒரு நமக்கு அந்த இடத்துல ஒரு சங்கடம் இருக்கும்னா, சில நாய் பிடிச்சி வண்டியில் ஏற்றிடுவாங்க. சில நாய், அதுலேயும் இந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் பெல்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா பிடிப்பாங்க. இதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. கழுத்தில் பெல்ட் இருந்துச்சுன்னா அது வீட்டு நாய், அது பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் பெல்ட்டை போட்டு வச்சுருங்க. பெல்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது தெருநாய். ஸோ தெருநாயாக பார்த்து பிடிச்சிருவாங்க. அந்த தெருநாயில் சில நாய் ரொம்ப சேட்டை பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதே இடத்துல பொட்டுன்னு மண்டையிலே போட்டுருவாங்க. வச்சு உள்ள வண்டிகளை தூக்கி போட்டு போயிடுவாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு இறக்கமாக இருக்கும், என்னடா நாய் இப்படி அடிச்சு கொள்கிறாங்களே அப்படின்னு. இருந்தாலும் நாயை வந்து அந்த டயத்தில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கருத்தடி ஆப்ஷன்லாம் இருந்தாலும் அடித்து கொள்கிற பழக்கமும் இருந்துச்சு.